வணக்கம் நண்பா. எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹேக் த பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேக் த பாக்ஸில் ஃபோட்டோபாம் அப்படின்ற ஒரு ஹேக் த பாக்ஸ் மிஷின் பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் மிஷின். இந்த மிஷினை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு வால்னரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம யூசர் ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம். நார்மல் சூடோ பைனரி அபியூஸ் யூஸ் பண்ணி நம்ம ரூட் ப்ரிவிலேஜை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் த பாக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அண்ட் இந்த மிஷின் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் ஆக்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க என்டர் ஆகிடும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ்கோட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு ஒரு சேனல் நோட்டி வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம nmap ஸ்கேனோட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம். ஸோ nmap -sc -sp 10.11.182 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐபி. அண்ட் லெட்ஸ் லோட் வித் ப்ரௌசர். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லும். photobomb.htp அப்படின்னு சொல்லிட்டு லெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா nano/etc ஹோஸ்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். 10.11.182 Photobomb HTTP. ஸோ நம்ம வந்து ஹோஸ்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. லெட் ரிஃப்ரெஷ் திஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ nmap ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நம்மளுக்கு nmap வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ nmapல வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா SSH போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. வழக்கம் போல் ஓப்பனில் இருக்கிறது தான். அண்ட் HTTP போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Photobomb HTTP அப்புறம் Nginx வந்து பார்த்தீங்கன்னா 1.18 யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஃபைன். ஸோ லேட்டர் நம்ம அந்த வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது, பாஸ்வேர்ட் கேட்குது. லெட் யூ டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட்மின் பிகாஸ் நான் ஒரு ஹேக் த பாக்ஸ் விளாடும் போது டிஃபால்ட் அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். பட்டுன்னு கொடுத்தோடனே லாகின் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம அட்மின் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். லாகின் ஆகலை. ஃபைன். அட்மின் பாஸ்வேர்ட் லாகின் ஆகலை. இட்ஸ் யூ ஃபோட்டோபாம்ப். சில பேர் இந்த மிஷினையே பேராக வச்சிருப்பானுங்க. லாகின் ஆகலை. ஃபைன். கேன்சல். ஸோ சோர்ஸ் கோடை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடை செக் பண்ணும்போது photobomb.js அப்படின்ட்டு ஒரு ஹிடன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிண்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம்ல இந்த இடத்துல. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் இந்த லிங்க் எடுத்து கூட போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாஸ்வேர்டை கூட ஃபோட்டோன்றது யூசர் நேம், 40 இதுன்றது யூசர் நேம், பாம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஓகேங்களா? பட் நான் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே இந்த லிங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். பட் உங்களோட விஷயம் தான், உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிரிண்டரோட லாகின் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஸோ நான் ஃபர்தராக என்ன பண்ணேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதோட ரெக்வஸ்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ப் ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் ஃபோட்டோ டு பிரிண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. வெறுமனே கிளிக் பண்ணலாம் கேப்சர் ஆகாது. ப்ராக்ஸி ஆன் பண்ணணும். ஸோ டவுன்லோட் ஃபோட்டோ டு பிரிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நார்மலாக சென்ட் பண்ணால் நமக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் வரல. ஒய் வந்திருக்கு ஓகேங்களா. சும்மா ஏதோ ஒரு ஜங்க் மாதிரி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு பேராமீட்டராக நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன். ஏதோ ஒரு கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எனக்கு சஸ்பீசியஸாக பட்டது இந்த ஃபைல் டைப் அப்படின்ற இந்த பேராமீட்டர் தான். நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட பைத்தான் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சர்வர் 4040 என்றதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து நார்மலாக நம்ம curl கமாண்ட் கொடுப்போம்ல, curl http / நம்மளோட ஐபி 10.10.16.25 ஐ திங்க் ஸோ தெரில. ifconfig எஸ் ஃபைன் 23 கனெக்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா 4040 / ஏதோ ஒரு ஃபைலை கொடுப்போம். அந்த ஃபைல் இல்லை தான், பட் இருந்தாலும் சும்மா ஒரு டெஸ்டிங்காக. ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே நம்ம யூஆர்எல் என்கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம சென்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு பிங்கு மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கா. பட் ஆனால் அந்த ஃபைல் இல்லை தான், சும்மா நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன் இதில் கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்றது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேஷ் ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுச்சு. ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேலோடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னோட பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட்னு சொல்லக்கூடாது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோட் ரீயூஸ் அந்த மாதிரி ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் பேஸ்ட் இட். எங்கே பேஸ்ட் பண்ணலாம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே யூஆர்எல் என்கோடிங் அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிசனரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிப்போம். லிசனரை 5050 வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது உங்களோட ஐபி அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16.25 சொல்லிட்டு என்னோட ஐபி அட்ரஸை போட்டிருக்கேன். அண்ட் டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா 5050 நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் கிடச்சிரும். பட் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகேங்களா. import pty.spawn/bin/bash. ஸோ நம்ம பேஷ் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இதோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் நான் எங்கே பார்த்துருக்கேன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் பார்த்துருக்கேன். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வெரியன் ஒரு சின்ன வயசாக இருக்கும் போது. இப்போலாம் அப்படி இல்லை. என்னை எப்போ ஹாஸ்டலில் சேர்த்தாங்களோ அப்பயே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விட்டுட்டேன், எல்லாமே விட்டுட்டேன், ஃபோனே விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு user.txt வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். சந்தோஷப்படலான்னு பார்த்தேன். ஃபைன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ கமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு வர்னபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம யூசர் ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப பெரிய மிஷின்லாம் இல்லை, சிம்பிளஸ்ட் மிஷின் தான். ஸோ sudo -l அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூட் ப்ரிவிலேஜை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட் பண்ண போகிறோம். ஸோ sudo -l கொடுத்தோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நோ பாஸ்வேர்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோடை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட்டில் .sh அப்படின்னு சொல்லிருக்கு. டேட் இல்லை டாட். ஓகேங்களா.
இந்த கோடை நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாக் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு லாக் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து log.photobomb.log.oldல போயிட்டு இதாகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகுது. ஸோ லாக் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் அப் த லாக் ஃபைல். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஃபைண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பாத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் அப்படின்ற இந்த ஒரு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஃபைண்ட் அப்படின்றது ஒரு கமாண்ட், ஃபைண்டுன்னு ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ப்ரிவிலேஜை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. உங்களுக்கு புரியுமான்றது தெரில. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அங்கே ஆல்ரெடி நான் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் நடத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெம்ப்ன்ற டேரக்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பேஷ். ஸோ பேஷை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அண்ட் டாலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து நார்மலாக ரன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நம்ம சூடோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோம். சூடோ பாத் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ டாலர் PWT டாலர் பாத் எந்த பாத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரி இருக்கும். ஆப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறோம். பிகாஸ் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, ஸோ அந்த பேஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து அதை மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டோட ரன் பண்ணும் போது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ சூடோவில் ரன் பண்ணால் sudo -l 1 second. ஆக்சுவலி அந்த ஃபைல் க்ளீன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா echo bash find is more சாரி நான் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டை ரன் பண்ணுவோம். sudo path pwt. ஸோ PWT அப்படின்றது இந்த கரண்ட் டைரக்டரியோட பாத். ஓகேங்களா. அப்புறம் பாத் /op./cleanup assets. ஸோ இப்போ நம்மளுக்கு பேஷ் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பார்த்தீங்களா, பேஷ் ஷெல் கிடைச்சிச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஷெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அது ரொம்ப சிம்பிளஸ்ட் மிஷின் தான். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எல்லா வீடியோ ஃபைனலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தரலான் இருக்கேன். ஸோ நான் இந்த மிஷினுக்கு என்ன ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 3 கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் இதில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ கமாண்ட் இன்ஜெக்ஷன் வச்சு யூசர் ஷெல்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சூடோ பைனரி வச்சு ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு 3 கொடுக்கலாம். 3 out of 5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்கோட் அப்படின்ற என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.